வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்களே எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். 1/2 கிலோ மட்டன் வச்சு செய்யலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ கறி வேக வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். கறி வந்து நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து சேர்த்திக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இதில் மஞ்சத்தூள், ஒரு 3 பச்சை மிளகா நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இது வெறும் மிளகாத்தூள் வறுத்து நம்ம அரைச்சது. ஒரு 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். நல்லா எண்ணெயில் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வணங்கினோன்னே தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கறி மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றிங்கன்னா கறி வந்து விரைச்ச மாதிரி ஆயிரும். நல்லா கறி மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மட்டனுக்கு விசில் வரட்டும். அந்த குழம்புக்கு தேவையானதை வணக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வணக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் செவந்து வரட்டும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் செவந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் போடுறேன். ஒரு 5 மிளகாய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் கூட இருக்குது, அது கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு. தக்காளி 3 எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வணங்குறதுல போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா குழம்பு புளிக்கும், அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கட்டும். வணங்கினோன்னே ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி இதிலே போட்டு வணக்கலாம். பிறகு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா தேங்காய் ஈரப்பழமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு 5-6 விசில் தான் விட்டேன். கறிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. ஒவ்வொரு கறி வேகும். 10 விசில் விட்டா தான் வேகும். நான் 5 விசில் தான் விட்டேன். நல்லா வெந்துக்குச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்திக்கலாம். பாருங்கள், குழம்பு தூள் ஒரு 2 ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் வணக்கி சின்ன வெங்காயம், தக்காளி பழம், முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் வணக்கி ஆட்டி வச்சுருக்கேன். இது குழம்புல சேர்த்திக்கலாம். நல்லா கலரி விட்டு உப்பு காரமெல்லாம் இந்த சமயத்தில் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, சுடு தண்ணி தான் ஊற்றுறேன். குழம்பு வந்து தண்ணி மாதிரி வேணுமா கெட்டியாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் விட்டு காட்டுறேன். உப்பு லைட்டாக பத்தலை, இப்போ போட்டுக்கலாம். இந்த குழம்பு தூளெல்லாம் நம்ம வீட்டிலையே அரைச்சி யூஸ் பண்ணுறது. ஒரு நாளைக்கு அந்த வீடியோ ஒன்று போடுறேன்.
இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். பாருங்க 2 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினோன்னா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கொதி விட்டுக்கலாம். பாருங்க கொத்தமல்லி தலையும் கருவேப்பு தலையும் நல்லா தூவி விட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பெப்பர் தூள் நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.